போன தடவை ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் ரெசிபி ஷேர் பண்ணுங்க. நாங்க பண்ணும்போது மசாலா எல்லாமே பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேபி நான் ட்ரை பண்ற மெத்தட்லயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் எனக்கு மசாலா அந்த மாதிரி தனியா பிரிஞ்சு வந்ததில்ல. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், சோள மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகு, சீரகம், எலுமிச்சம்பழச்சாறு, அப்புறம் கொஞ்சமா எண்ணெய், இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒண்ணாவே மிக்ஸில அடிச்சிருவேங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தாம திக்கா நீங்க அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் கிடைக்கும். அந்த பேஸ்ட்ட வந்துட்டு மீன் மேல நல்லா கோடு கோடா போட்டுக்கோங்க. அப்பதான் உள்ள எல்லாமே மசால் படியும். போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் சரி, இல்லைன்னா வெயில்ல வச்சாலும் சரி. 1 ஹவர் கழிச்சு நீங்க நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடும். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா மசாலும் பிரிஞ்சு வராது. ஸோ இந்த அளவுகள் எல்லாமே வந்துட்டு நீங்க எத்தனை கிலோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு ரெசிபி இந்த வீக்ல ஏதாவது ஒரு நாள் நான் ஷேர் பண்றேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.